الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن اتبع الهدى إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما جزاكم الله خير بارك الله فيك جزاك الله خير يا شيخنا فيصل அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல எமது நியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாஹுக்காக இந்த மஜ்லிஸிலே நான் அமர்ந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் துஆவோடு நாம் இந்த முஹாதராவை இந்த தர்ஸை நாம் ஆரம்பிப்போம். அதாவது அல்லாஹு தாலா எம்மை நல்லதை கேட்டு நல்லதை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக எம்மை ஆக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையோடு நாம் இந்த முஹாதராவை எனது தர்ஸை நான் ஆரம்பிக்கின்றேன். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இது போன்ற மஜ்லிஸுகளிலே அல்லாஹு தாலா அவருடைய அருளை இறக்குவான், அருளை சொரிவான். அந்த அருளுக்கும் அந்த அருளுடைய நசீப் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த அருள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தினர்களுக்கும், உங்கள் பெற்றோருக்கும், உங்கள் சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தலையங்கத்துக்கு நான் உடனடியாக வருகிறேன். அதாவது எமது பழக்க வழக்கங்களும் அதன் தாக்கங்களும் என்று நான் நினைத்தேன். இதை ஆரம்பிக்கும் பொழுது எமது வழக்கத்திலே இருக்கின்ற ஒரு பழமொழி உண்டு, 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்ற அந்த பழமொழி. அது சரியா? அந்த பழமொழி சரியா? என்ன அந்த பழமொழி இல்ல லேசி. அதே நேரத்தில் வயது போனதுக்கு பிறகும் எம்மை மாற்றிக்கொள்ளலாமா? எமது பழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாமா? கெட்ட பழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாமா? நிச்சயமாக முடியும். அப்ப அந்த வகையில பார்த்தா அந்த பழமொழி பிழை. இதுக்கு உதாரணம் என்ன? உதாரணம் சஹாபாக்கள் தான் உதாரணம். சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி. சரியா? அதாவது குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக அநேக மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் உடனடியாக அந்த சட்டம் வந்த பொழுது எல்லோரும் அதை விட்டுவிட்டார்கள். அவர்களுக்கு அதாவது 50 வயதை அடைந்தவர்கள், 60 வயதை அடைந்தவர்கள், 40 வயதை அடைந்தவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவர்கள் கூறவில்லை எம்மால் முடியாது இப்பொழுது. சரியா? 5இல் வளையாது 50இல் வளைய முடியாது என்று அவர்கள் கூறவில்லை. அதை விட்டுவிட்டார்கள். உலகத்தையே அவர்கள் ஆட்சி செய்தார்கள். உலகத்துக்கே வழிகாட்டிகளாக மாறினார்கள். ஆனால் ஆகவே இன்ஷா அல்லாஹ் எம்மால் முடியும். ஆகவே இதுதான் எனது எனது இந்த கிளாஸுடைய ஆரம்பம். அதாவது ஒன்னாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்ப வேண்டும், எம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது இப்பொழுது நாம் பார்ப்போம், இது பழக்க வழக்கங்கள் என்றால் என்ன? பழக்க வழக்கம் என்றும் பொழுது நாம் டெய்லி செய்யக்கூடிய விடயங்கள். இது பழக்க வழக்கங்கள் அது காலப்போக்கில் பாரம்பரியமாகவும் மாறும். பழக்க வழக்கங்கள் காலப்போக்கில் அதில் புனிதத்துவம் பெறும். பழக்க வழக்கங்களால் நாம் எம்மை நோவித்துக் கொள்வோம், எமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் இந்த பழக்க வழக்கங்களால். உதாரணத்துக்கு நீங்க ஆப்பிரிக்கால உள்ள வீடியோகளை பார்த்திப்பீங்க. ஏன்னா அவங்க உதட்டை வெட்டி கொண்டிருப்பாங்க, காதை பொத்தலாக்கிப்பாங்க, மூக்க பொத்தலாக்கிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவங்க யாராவது ஏதோ காரணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதை பார்த்து அது அவங்களோட பழக்கமாகி, அதாவது அவங்களோட பாரம்பரியமாகி, அதுக்கு பிறகு இப்ப யாராவது போய் அந்த கபீலால இல்ல இதெல்லாம் பெரிய அநியாயம், இதெல்லாம் விட்டுடுங்கன்னு என்ன நடக்கும்? அவருக்கு நல்ல அடி கிடைக்கும். என்ன சொன்னா அந்த புனிதத்துவத்தை அடைந்து விட்டது அது. ஆனா உண்மையில அவங்க அநியாயம் செஞ்சு கொள்ளு. எங்களுக்கு பார்க்கல அது ஒரு பெரிய ஒரு அநியாயம், பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா விளங்கு. அதே போலதான் எங்களுக்கு தெரியாம நாங்க செய்யக்கூடிய எங்களோட பழக்க வழக்கங்கள், நாம் பழகக்கூடிய பழக்கங்கள், பல விஷயங்களுக்கு எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்கு பல அநியாயங்கள், எங்களுக்கு பல நஷ்டங்கள், பல கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கிறது. அப்ப பழக்க வழக்கங்கள் நாம் டெய்லி செய்யக்கூடிய விடயங்கள் அது எங்களுக்கு பழக்கமாக மாறி, அது எங்களோட ஹபிட்டாகி, அதுக்கு பிறகு எங்களோட பாரம்பரியமாக, அதுக்கு பிறகு எங்களுக்கு அது விட கஷ்டமாக. இதுடைய தாக்கம் எப்படின்னு சொன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பழக்க வழக்கம் எப்படின்னு சொன்னா, இதுல ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாம எங்கட பிள்ளைகளுக்கும் எங்கட பரம்பரைக்கும் வாரிசு சொத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக எங்கட பழக்க வழக்கங்கள் மாறும். சொத்துக்களை பணங்களை கொடுக்கலையோ, இந்த எங்கட பழக்க வழக்கங்கள் ஒரு வாரிசு சொத்தாக நாங்க எங்கட சந்ததியினர்களுக்கு கொடுக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கு, எங்கட பரம்பரைக்கு கொடுக்கு. சில ஃபேமிலிகள் அவங்க ஃபேமஸ் ஆகிக்கும் கோபப்படுகிறதுக்கு, முக்கோபக்காரர்கள் என்று அந்த ஃபேமிலியே ஊர்ல ஃபேமஸ் ஆகிக்கும். சரியா?
காரணம் என்னன்னு சொன்னா அவங்க பரம்பரை சொத்தாக அவங்க அதை கொடுத்து கொண்டு வார இது ஒரு பழக்கம். ஆகவே இது பெரிய ஒரு ஆபத்தானது. இந்த ஹெட்டிங்கை கண்டு சகோதரர் என்ன நான் கௌரவிக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஜவாஹிர் ஹாஜியார் என்று அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கின்றார், அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும் என கோல் பண்ணினார். கோல் பண்ணி சிராஸ் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஹெடிங் உண்டு, 7 மண்டே இதை சொல்லுங்க உண்டு. அவர் சொல்லு எப்படின்னு சொன்னா அவரும் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா அதாவது வாழையடி வாழையாக சில பழக்கங்கள் வரும், அது பிழையாக இருந்தாலும் சரி என்று சொல்லி பல பழக்கங்களை சொல்லிட்டு அவர் சொல்லுங்க, நீங்க கண்டிக்கு தானே பாஸ்மாறு நாங்க சின்னத்துல ஒரு ஆணி ஸ்க்ரூ ஒன்று இருக்க கொள்ள சோப்புல தேய்ச்சி தான் அது இருக்குவான் என்ன ஸ்மூத்தா போறதுக்கு. அது அப்ப இருக்கிய அதை பார்த்து அப்பட மகன் இருக்கி இப்பயும் கிராம பகுதியில் அவர் காணுகாம் பாஸ்மாறு அதே வேலையை செஞ்சு கொண்டிருக்கேன் எப்படின்னு சொன்னா சோப்புல தேய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரூவை தேய்ச்சிட்டு தான் இருக்குவாங்க. அவர் சொல்லு இப்ப இது பெரிய ஒரு பிழையான வேலை. இதுக்கு கிரீஸை யூஸ் பண்ணணும், இதுக்கு கிரீஸை யூஸ் பண்ணணும். சோப்பை யூஸ் பண்ணதால கரை வர சான்ஸ் ஈக்குறாங்க. அந்த காலத்துல கிரீஸ் ஈக்கல்ல, அப்ப சோப்பை யூஸ் பண்ணாங்க. ஆனா இது நான் சொன்னா அந்த பழக்கம் எப்படி அதாவது ஒரு தலைமுறை இருந்து இன்னும் ஒரு தலைமுறைக்கு வாரண்ட தவறு என்னட்டு சொன்னார். ஆகவே இந்த பழக்க வழக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும், பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும். எமது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் தோல்வி அடைவதற்கும் முக்கியமானதுதான் இந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான். நாங்கள் பெரிதாக பாக்கி இல்ல, பெரிதாக நினைக்க இல்ல. ஆனா சிறுதுளி பெரும் வெள்ளம் என்றது போல எங்கட இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எங்கட வாழ்க்கையில. ஒரு கம்பெனி பிரிட்டிஷ்ல ஒரு கம்பெனி எப்படின்னு சொன்னா அவங்க பல வருடங்களாக நஷ்டம் ஈட்டு வந்த ஒரு கம்பெனி. அவங்க எல்லாரும் இருந்து பிளான் பண்றாங்க என்ன செய்யலாம், எங்கட இந்த நஷ்டத்தை ஈடு கொடுக்குது, நஷ்டம் இல்லாம எங்கட கம்பெனிய ஆதாயம் பெறக்கூடிய கம்பெனியாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசித்த பொழுது அவங்க நினைச்சாங்க, அவங்க முடிவெடுத்தாங்க, நான் கட்டாயம் இதுல மாற்றங்களை கொண்டு வரணும் என்று. அவங்க மாற்றங்கள் எடுக்கிறதுக்கு மாற்றங்கள் கொண்டு வர முடிவெடுத்தாங்க. எப்படின்னு சொன்னா 1% சேஞ்ச். எவ்வளவு சேஞ்ச் பண்ணணும்? 1% தான், 1% தான் சேஞ்ச் பண்ணணும். எல்லா துறையிலையும் நாங்க 1% சேஞ்ச் பண்ணணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்கள்ட்ட தொழிலாளியிட அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த லைஃப், அவர் தின்னக்கூடிய உணவு, படுக்கும் முறை, அதிலிருந்து எல்லாத்திலையும் அவங்க 1% மாற்றம், 1% நல்ல சைடுக்கு மாற்றத்தை அவங்க முயற்சி எடுத்து ஸ்டடி பண்ணி 2-3 வருடங்கள்ல அந்த கம்பெனி அதாவது ஆதாயம் ஈட்டக்கூடிய ஆதாயம் பெரிய ஒரு ஆதாயத்தை சக்சஸை அடைந்த ஒரு கம்பெனியாக மாறியது. ஆனா அவங்க செஞ்ச மாற்றம் என்ன? 10%, 20%, ஒரே ஒரு வீதம் தான். ஆகவே எங்கட வாழ்க்கையில நாங்க மிச்சம் பேர் நாங்க பார்க்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அல்லாஹ் எங்கட முகம் பாக்கி இல்ல, எங்களுக்கு அல்லாஹ் அருள் புரி இல்ல. பாருங்களே அந்த ஆக்களை, தொழுகவும் இல்ல, தஹஜ்ஜத் தொழுகவும் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் தான். எங்களுக்கு அல்லாஹ் எங்கட மூஞ்ச பாக்கி இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்தில்லைன்னு நாங்க இந்த கம்ப்ளைண்ட் நாங்க கேட்கிறோம். உண்மையில நாளையும் கூட்டினா 8 தான் வரும். நீங்க 100 தனம் அதை போட்டு கூட்டினாலும் நாளையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 8 தான் வரும். அதுல மாற்றம் நடக்காது. அதே போல நாங்க டெய்லி இந்த செய்யக்கூடிய எங்கட இந்த பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் நாங்க டெய்லி செஞ்சா அதே ரிசல்ட் தான் வரும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் நாங்க எங்கட இந்த சில விடயங்களை மாற்றிக்கொள்ளணும், நல்ல விடயங்களுக்கு நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளணும். சின்ன சின்ன பழக்கங்கள் எங்கட சின்ன சின்ன அதாவது ஹேபிட்ஸ்கள் எங்களை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்கட ஃபெயிலியர்களுக்கு, எங்கட கஷ்டங்களுக்கு, எங்கட துன்பங்களுக்கு காரணமா இருக்கும். ஆகவே கட்டாயம் நாங்க அவதானிக்கணும் என்ன எங்கட பழக்க வழக்கங்கள், எந்த பழக்க வழக்கம் என்ன சக்சஸ் கிட்டு செல்லும், எந்த பழக்க வழக்கம் என்ன பிரச்சனை கிட்டு செல்லும் என்று நாங்க யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிஸ்மில்லாஹ் இன்னமல் இல்மு பித்தஅல்லும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் இஸ்னாதிலே சில கருத்து வித்தியாசங்கள் இருந்தாலும் உலமாக்கள் சஹீஹான ஹதீஸ் ன்னு சொல்லுங்க. قال رسول الله صلى الله عليه وسلم انما العلم بالتعلم والحلم بالتحلم او كما قال رسول الله صلى الله عليه وسلم
கல்வி நீங்க ஒரு ஆலிமாக மாறணும் என்ன செய்யணும்? நீங்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொறுமைசாலியாக இருக்கணும். நீங்க என்ன பொறுமையை பேண வேண்டும், பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க ட்ரைனிங் பண்ணுவதன் மூலம், ஒரு விடயத்தை தொடர்ந்து செய்வதன் மூலம் எங்களுக்கு அந்த விடயத்தை அடையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஒரு ஜாஹிலாக அறியாத ஒரு மனிதனாக இருந்து அறிந்த மனிதனாக மாறணும் என்ன செய்யணும்? அவருடைய பழக்கத்தில் அவர் கல்வி கற்றக்கூடிய பழக்கத்தை அவர் பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சூடாக கூடிய ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு ஆள் பொறுமையான ஒரு மனிதனாக மாறணுமெண்டா, ஒரு நிதானமான மனிதன மாறணுமெண்டா அவர் என்ன பொறுமையை கைப்பிடிப்பதன் மூலம், பொறுமையை தொடர்ந்து அவர் அந்த பயிற்சி ட்ரைனிங் எடுப்பதன் மூலம் அவருக்கு பொறுமையாளியாக அவருக்கு மாறலாம். நாங்க இந்த பொறுமை என்றது உண்மையில எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்க கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விடயம். எந்த ஒரு நிலையிலையும் எமது பிள்ளைகளுக்கும் நாங்க கட்டாயம் அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி நாங்க ஒரு பிரச்சனை நடந்தால், ஒரு கஷ்டம் ஒன்று வந்தால் எப்படி அதை நாங்க ஒன்றால் ஃபேஸ் பண்ணுவது, அதைத்தான் சபருல் ஜமீல், அழகான பொறுமை என்று சொல்லுகிறது. அதை கட்டாயம் முக்கியம். அது முதல்ல நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், அதாவது எங்கட தலைமுறையாக பாரம்பரியமா அது போகும் சொல்லி எங்கட பழக்க வழக்கங்கள். நாங்க ஒன்னாவது எங்கள்கிட்ட இருந்துதான் எங்கட பிள்ளைகள் எங்கட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். இந்த பழக்க வழக்கங்கள் நாங்கள் எங்கிருந்து கற்றுக்கொள்வோம் என்று பார்த்தால், எங்கிருந்து கற்றுக்கொள்வோம் இந்த பழக்க வழக்கங்கள்? எமது வீட்டில் இருந்து முக்கியமாக நாம் கற்றுக்கொள்வோம். எமது பழக்க வழக்கங்கள் எமது பெற்றோரிடம் இருந்து கற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் எமது சூழலில் இருந்து நாம் இந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் சில நேரங்கள்ல மிருகங்கள், வேற பறவைகள் இருந்து கூட இந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வோம். நான் நினைக்கிய இந்த சில வீடியோகள் பார்க்கொள்ள அந்த கொரில்லாக்கள், குரங்குகள் கோபப்பட்ட எப்படி நடந்து கொள்ளும்? போய் தட்டிப்பாங்க, ஒட்டைப்பாங்க. ஏன்னா நான் நினைச்ச சில ஆக்களுக்கு கோபம் வந்தா அப்படித்தான் இல்லையோ? அப்ப நான் நினைச்ச ஆதி மனிதன் இதை பார்த்து தான் கோபம் வந்தா இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்று கற்றுக்கொண்டு இப்பான்னு நினைக்கிய. அப்ப அவனுக்கு அந்த பழக்கம் வந்தது, கோபம் வந்தா இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்ற பழக்கம் வந்தது யார்கிட்டமிருந்து? குரங்கிட்டம் இருந்தும் கொரில்லாட்டம் இருந்தும் தான். இதுக்கு பிறகு யாராலும் பிள்ளைகள்னு சொன்னாலும் சரியா அப்படி கோபப்பட்டனாலும் உடச்ச கொள்ள வீசக்கொள்ள சொல்லுங்க, ஆஹா இப்படி செய்யாதே, இது இப்படி இந்த இதுட பழக்கம் தான் என்றாவது கொஞ்சம் உதவியாக இருக்கும், அதை தவிர்த்துக் கொள்ளுகிறதுக்கு. அப்ப நாங்க பல எங்கட சூழல், எங்கட வீட்டில் எங்கட பெற்றோர்கள், அது அடுத்து ஷைத்தான் எங்களுக்கு சில விஷயங்களை வகையாக சொல்லுவான், வஸ்வாஸ் மூலம் எங்களுக்கு கூட்டுவான், வஸ்வாஸ் மூலம் எங்களுக்கு சொல்லுவான், இது இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி அதன் மூலம் எங்களுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு வரும். இந்த பழக்க வழக்கங்களால எங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு இது எங்களை தாக்கும் என்றதுக்கு நான் ஒரு சின்னொரு டெமோன்ஸ்ட்ரேஷன் உண்டு, சின்னொரு இது உண்டு, இந்த செஞ்சு காட்டின உங்களுக்கு. இந்த எவ்வளவு தூரத்துக்கு வீட்டுல கேட்ட, நான் கல்லொண்டு கேட்ட டைம்ல கேட்ட, எதுக்கும் கல்லன்னு சொல்லி கேட்டேன். நான் என்ன பயான கேட்காதவங்களுக்கு வீசி அடிச்சு இதுக்குன்னு சொல்லி எல்லாரும் அலர்ட் ஆகிக்கணும். சரியா? இது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும். தண்ணி இது அதாவது லிக்யூட் ஒன்று. சரியா? இதை எங்களுக்கு பிஸ்மில்லா சிம்பிளா எங்களுக்கு அந்த இடத்துல அப்படியே ஊத்தினா அது அப்படியே சுண்டு கோப்பேனா இதுக்கு செல்லு. இதுல ஊத்தினாலும் இலகுவாக அந்த ஷேப் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா இதுல ஒரு லிக்யூட் உண்டு, நான் சும்மா செல்லு இதுல ஊத்தினாலும் எந்த ஷேப் சொன்னாலும் இலகுவாக அது அந்த ஷேப் எடுத்துக்கொள்ளலாம். இதை போட இயலுமா? இதுள்ள போட இயலுமா? என்ன செய்யணும்? போடு வேண்டா, இதை போடுன்னு என்ன செய்யணும்? ஒன்றோ இதை உடைக்கணும், இல்லாட்டி அதை உடைக்கணும். சரியா? இப்படி போட இயலும், ஆனால் ஃபுல் ஷேப் எடுக்காது. சரியா? இதுக்கு போடலாம், ஒன்றுல மட்டும் போடலாம். அப்ப நாங்க சொலிட்டாக எங்கட வாழ்க்கையில் எங்கட ஈக்கியது நல்லமா, இப்படி ஒரு லிக்யூட் ஆகிக்குது நல்லமா? எங்கட வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எங்களை எப்படி மாத்துதுன்னு சொன்னா இப்படித்தான் மாத்துது. எப்படின்னு சொன்னா ஒரு புதிய ஒரு சான்ஸ் ஒன்று வரக்கொள்ள. உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், இப்ப நாங்க முடிவு எடுக்கணும், நான் இப்படி ஈக்கியா இப்படி ஈக்கியாண்டு. பொதுவாக நாம் இப்படித்தான் ஈக்கணும்.
சில கட்டங்கள்ல மட்டும் நாங்க இப்படி இருக்கணும். எப்ப அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துக்கு போற நீங்க ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு எல்லாரும் பண்டி அரிசி தின்னு கொண்டு நான் சமாளிச்சுக்கொள்ளும் இது போல இப்ப அதை பேர் தின்மையா இல்ல இஸ்லாம் ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க இப்படித்தான் நீக்கணும், சொல்லிட்டா ஈக்கணும். மத்தவங்களோட லைஃப், உங்களோட தொழில் விஷயமாக, உங்களோட முயற்சிகள், உங்களோட இதுகள் சரி விஷயமாக இப்படித்தான் நீக்கணும். சரி, இது எப்படி எங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும்? உதாரணத்துக்கு நான் ஹாஸ்டல் லீக கொள்ள எனக்கு ஒரு வழக்கம் ஒன்று இருந்த கட்டில வச்சுட்டு பணிய படுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாறு வந்தா சிரிப்பானுகள், வை மேன் எனக்கு கேட்கு, நீ கட்டில வச்சுக்கொண்டு பணிய படுக்கு, நான் சொல்லு நான் தட்ஸ் மை வே அப்படி என்று. சரியா? என்னன்னு சொன்னா நான் என்ன பழகி கொள்ளணும், எந்த இடத்திலேயும் எப்படியும் ரெடி என்றது பழகி கொள்ளணும்ன்றதுக்காக அப்படி ஒரு பயிற்சி உண்டு. அப்ப காலப்போக்குல நாங்க கொஞ்சம் 2ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் ஆனதுக்கு போற எங்களை ஸ்கவுட்டுக்காக கூட்டிக்கொண்டு போறேன், ஒர்க் ஷாப்புகளுக்காக பாலைவனத்துக்கு கூட்டின்னு போற 3 நாள் 2 நாளைக்கு. அப்ப அதுக்கு மிச்சம் பேரு போனாலும் சிலர் வாழல காரணம் சொன்னா, ஐயோ அங்கேல படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சரியான வசதி இல்ல. அவர் எப்படி அகிக்கியது? அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் இப்படி அகிக்க அவருக்கு அவரை மாத்திக்கொள்ளலாம். அதால் அவருக்கு அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஃபன், அந்த ஜோய், மகிழ்ச்சி, எவ்வளோ கிடைக்கக்கூடிய பயிற்சி, ட்ரைனிங் எல்லாம் இலக்கு. காரணம் என்னன்னு சொன்னா அவரோட பழக்க வழக்க கால அவர் அப்படி இவரை அப்படி மாத்திக்கொண்டவர். அவரால அவரை மாத்திக்கொள்ளலா, இல்ல நான் இப்படித்தான் சரியா என்ற ஒரு நிலை அவரை அடித்துக் கொண்டார்கள். இதை இன்னமொரு வகையில சோதனை சொன்னா கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் இதை சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா எங்களை பழக்க வழக்கங்கள் எங்களை இறுக்கி ஒரு வகையான ஒரு சொலிட்டான பொருளாக எங்களை மாத்து, எங்களுக்கு வேறொரு சேலஞ்ச் உண்டோ, வேறொரு முயற்சி உண்டோ, வேறொரு மிஷன் ஒன்றோ கிடைச்சா எங்களுக்கு செய்து கஷ்டமாக. ஆகவே இது போன்று இல்லாம எங்களை நாங்க எப்பயும் எதற்கும் ரெடியாக உள்ளவர்களாக நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு சொன்னதாக இங்க அஹமத் அத்தபூஸ் என்ற ஒரு ஷேக் உண்டு. அவரு ஒரு பிரபல்யமான ஷேக். அவர் ஏதாவது எங்கேயாவது அவருக்கு வேண்டிய காலத்தில் அனர்த்தங்கள் நடந்தன்னு சொன்னால் அந்த அனர்த்தம் எங்களுக்கு கேள்விப்பட முந்தி அங்க போய் தீப்பார். அவரு அஹமத் தபூஸ் ஃபாஹில் ஏரியாவில் இருந்தவர். அவர் இலங்கைக்கு போன டைம்ல ஒரு கிளாஸ் எடுத்தீங்க. அந்த கிளாஸ்ல நலிமஹாஜியார் எங்க ஊரை சேர்ந்த நலிமஹாஜியாரம் இருந்தீங்க. அவர் சொல்லு அந்த கிளாஸ்ல அவர் அப்படியே காட்சி கொண்டு இருந்து சொல்லிக்கு நாங்க எங்களை எப்பயும் எந்த இடத்துலயும் எதுக்கும் ரெடியாக நாங்க எங்களை தயார்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கு தூக்கத்தை கூட நான் நினைச்ச டைம்ல தூங்குறதுக்கும் நினைச்ச டைம்ல எழும்புவதற்கும் நாங்க எங்களை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளாஸ் முடிதத்தோட அவர் சொன்னா நாம் இப்ப கொஞ்சம் படித்துக் கொள்ளணும் சொல்லிட்டு படுத்தாராம். சுவிட்ச் ஆஃப் ஆக்கின போல தூக்கமா, நல்ல தூக்கமா. இப்ப எல்லாரும் மீக்கம் அவர் சொல்லு புதினமாக சொல்லுவாரு. படுத்தாராம், எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆக்கினா எப்படி இருக்கும், ஏசி ஆஃப் ஆக்கினா நின்றுடும். படுத்தாராம், நல்ல தூக்கமா. ஒரு அரவருக்கு மட்டும் பிறகு எலும்பினாராம், சும்மா தூங்கின வாக்கே இல்லையா அப்படி. அப்ப அவங்க எப்படின்னு சொன்னா அவங்க அப்படி அவங்கள பழகி கொண்டாங்க. அப்ப ஆகவே இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எங்களையும் பழகிக் கொள்ளலாம். நாங்க எங்கட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படப்படாது. இந்த பழக்க வழக்கம் என்றும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் ஈக்கிய. ஃபர்ஸ்டுக்கு எங்கட வே ஆஃப் திங்கிங், இது ஒரு பழக்கம். சிலவங்க எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் ஈக்கிய, சிலவங்க எப்பயுமே நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் ஈக்கிய, எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்க ஈக்கிய, எப்பயுமே நன்றி செலுத்தக்கூடியவங்க ஈக்கிய. எனக்கு ஒரு தெரிஞ்ச சகோதரர் எங்களோடு இருந்த எங்களுடைய இந்த சேர்க்கலுக்குள் உட்பட்டாத ஆளண்டத்தார நான் சொல்லுவேன். அவர் 15 வருடங்களுக்கு முன்பு அவர்கிட்ட ஒரு சுமாராக ஒரு 1 லட்சம் பொறுமதியான ஒரு முதல் இருந்த மனிதன். சரியா? என்னையும் பல முறை அவர் கூப்பிட்டீங்க, பிசினஸ் செய்வோம் பா, உன சல்லிக்கு இந்தா சல்லி எடு. ஆனா என்னமோ தெரியும் எனக்கு மனசு வரல அவரோட பிசினஸ் செய்யணும் என்று. அவரோட கூற என்ன தெரியுமா? சரியா தொழுவாரு, மிகவும் கவனமாக இருப்பாரு, சரி ஸ்மார்ட்டானால், சரி கவனமானால், சரி பேணிக்கையானால். ஆனா அவரோட குறை உண்டு என்ன தெரியுமா? அவரோட ஹேபிட் என்ன சொன்னா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். அதுதான் அவருக்கு தெரிஞ்சு. எவ்வளவுதான் சொன்னாலும் அடை விடுடான்னு சொன்னா விடமாட்டான், கம்ப்ளைண்ட் தான். அட என்னால ஏலடா என்ன பாரு இவனு செய்த விஷயத்தை பார்த்துக்கணும், என்னால சும்மி கேள்வி கம்ப்ளைண்ட் தான். என்னோட இப்பைக்கு அக்கௌண்டன்ட் சொல்லு, அவர் என்னை சந்திக்க வருவாரு. அட எனக்கு இப்ப அவரை 10 வருஷமாக தெரியும். அதே ஷரீத் தான், அதே சிடி தான் அப்ப இருந்தே வேலை செய்தது, அதே கசட் தான் வேலை செய்தது. எந்த கசட்டன்? அந்த கம்ப்ளைண்ட். அப்ப பாருங்க, 1 லட்சத்துக்கு அதிபதியாக இருந்த 1 லட்சம் தீனாரா அந்த டைம்ல 15 வருஷத்துக்கு முந்தைய 1 லட்சம் தீனார் ஓன் பண்ணுன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு முதல் உண்டு. இப்ப பாவம் அவர் ஆல்மோஸ்ட் ஜீரோ. காரணம் என்னன்னு சொன்னா இந்த சின்ன சின்ன பழக்கங்கள், அந்த சின்ன பழக்கங்கள், இந்த கம்ப்ளைண்டும் நெகட்டிவ் திங்க் பண்ணதும்
அளவுக்கு அதிகமான சில விடயங்களை உண்மையில அவரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு உடம்புள்ள ஆள் தான் என்றாலும் அவர் இப்ப நோய்பட்டிக்கு அல்லாஹ் தாலா அவருக்கு அருள் புரியணும், நல்ல ஹிதாயத்தை கொடுக்கணும். அப்ப இந்த பழக்க வழக்கங்கள் எங்களை எப்படி எவ்வளவு தூரத்துக்கு தாக்கு, எப்படி எங்களை மாற்றும் என்பதை எங்களுக்கு கட்டாயம் நாங்க தெரிந்து கொள்ளணும். இந்த பழக்க வழக்கங்களை நாங்க எப்படி எங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா ஒரு விஷயத்தை நாங்க தொடர்ந்து செய்வதன் மூலம் தான் எங்களுக்கு நடக்குது. அப்ப ஆகவே நாங்க எப்பயும் அவதானிக்கணும், எங்களோட பிள்ளைகளை நாங்க அவதானிக்கணும். எப்பயும் இந்த நல்ல பழக்க வழக்கங்களை செய்வதற்குத்தான் நாங்க அவங்களை நாங்க ட்ரெயின் கொடுக்கணும், அதை அவதானிச்சு வரணும். முக்கியமாக நாம இந்த எங்கட இந்த நல்ல பழக்கங்களை தான் நாங்க எப்பயும் பழக்கணும். அதே ஆரோக்கியமான பழக்கங்களை நாங்க அவர்களுக்கு பழக்கணும். ரைட், இதாக முக்கியமானது. அடுத்து எங்கட முதலாவது எங்கட இந்த உளவியல் சம்பந்தமான இந்த பழக்க வழக்கங்கள். சிலவங்க ஒரே கனவு கண்டு கொண்டிருப்பாங்க, சிலவங்க ஒரே யோசிச்சு கொண்டிருப்பாங்க, சின்ன ஒரு விஷயத்த பெரிசா பார்ப்பாங்க. அப்ப இது ஒரு பழக்கம், இது ஒரு பழகிவிடும். அப்ப நாங்க எப்பயும் இந்த நாங்க வே ஆஃப் திங்கிங் இல்லாட்டி செல்ஃப் டோக் இந்த பழக்கங்கள் எப்பயும் பாசிட்டிவாக நாங்க மாற்றிக்கொள்ளணும். அடுத்து ஒரு விஷயத்துக்கு நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுங்க, இது ஒரு பழக்கம். ஒரு விஷயம் ஒன்று நடந்து அதுக்கு நாங்க எப்படி அதை பார்க்க, எப்படி இது ஒரு பழக்கம். இத பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு நாங்க எங்களை பழகிக் கொள்ளலாம். சரி, அல்லாஹ் தாலா எங்களோட இருக்கிறான், அல்லாஹ் தாலா எனக்கு உதவுவான், இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு பழகிக் கொள்ளலாம். அடுத்து எங்களோட முக்கியமானது எங்களோட இந்த ஹெல்த் சம்பந்தமான ஆரோக்கியமான எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமா சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள், எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கட்டாயம் நாங்க ஃபாலோ பண்ணணும், எங்களோட பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். டாக்டர் எனக்கு நௌரஸ் என்ன ஞாபகமிக்கிய இலங்கையில கூடுதலாக பெர்சன்டேஜ் படி பார்த்தேன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு தானா இந்த சுகர் கூடுதலாக அந்த சீனி வியாதிக்கு முஸ்லிம்களுக்கு தானா கூடுதலாகி ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னா, அதே நேரத்தில் இந்த பிரஷர் வியாதி என்ற கூடிய அந்த வியாதி முஸ்லிம்களுக்கு தான் கூடிக்கு அவர் சொல்லுங்க. இப்படி ஒரு சமூகத்துக்கு இந்த வியாதி வாரத்துக்கு காரணம் என்ன? அவங்களோட சின்ன சின்ன பழக்கங்கள் தான், சிறிய சிறிய பழக்கங்கள் தான் காரணமாக. அவங்களோட சில ஃபுட் ஹேபிட்ஸ்கள், அவங்களோட சில பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ்கள் இல்லாது. இப்ப இந்த காலம் முந்தி, அதாவது இப்ப எங்கட முஸ்லீம்கள் எடுத்துக்கணும்னு சொன்னா வீட்டுகள் எப்படின்னு சொன்னா மத்த மதத்தவர்கள் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு பெரிய தோட்டம் இருக்கும், அதுல விவசாயம் செய்வாங்க, மத்த வேலை செய்வாங்க. எங்கட ஆக்களுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல. எங்கட பழக்க முடிக்கு என்ன, எல்லாரும் கிட்டவே தான் ஊட்ட கட்டி கொள்ளப்பாரு, குட்டி போட்ட போல. சரியா பகின எங்களுக்கு அது ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு கிடைக்காது, வேலை ஒண்ணு நடக்காது. அப்ப என்ன நடக்கும், மூட்டில ஐக்கியத்தால அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்களால பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்து. அப்ப இந்த ஒரு சமூகம், இந்த நோய்வாய்ப்பற்ற ஒரு சமூகம், ஒரு குடும்பத்தில் ஒரு 2 நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு நஷ்டம், அந்த ப்ரொடக்ஷன் இல்லா போகும், அந்த குடும்பத்தில் உள்ள அந்த செழிப்புத்தனம் இல்லா பைத்து விடும். என்ன சொன்னா அந்த நோய்க்கு செலவழிக்கணும், அந்த நோய் வந்தவருக்கு நோமலா நாள் போல வேலை செய்யலாமா? ஏலா. அப்ப ஆகவே நாங்க இதுகளை உணர்ந்து இந்த நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். எப்பயும் அதுல நாங்க பேணி வர வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்துல அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு நோய் என்று வந்து அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதை நாங்க பொறுமையாக இருந்து அதுக்கு மருந்து செய்வது அது வேற. அது இல்லாம நாங்க வர முந்தி எப்படியாவது நாம் அந்த நோய் வராம எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷேக்னா கொஞ்சம் எனக்கு அந்த வீடியோ இத நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பார்ப்போம். நாங்க இந்த பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு எப்படி உருவாகுதுன்றத. பிஸ்மில்லாஹ். ரைட் கைதானா ரெண்டையும் போடுங்களே. அடுத்து ரைட் ப்ளே பண்ணா சரிதானே. நாங்க ஒரு பழக்கத்துக்கு எப்படி நாங்க அடிமையாகின்றத, அது எப்படி எங்கட ஆள் மனதுல பதிய மண்டலத்தில் இந்த வீடியோ செல்லும். ஓ லைட்டை கொஞ்சம் ஆஃப் ஆகணும். சவுண்ட் வந்து
வாங்க பாருங்க, சவுண்ட் ஃபுல் தான் நீக்குது மேக்ஸிமமே. சரி, நான் இதை சொல்லுவேனே, அதாவது வந்து ஷேக் அடுத்து இதை கொஞ்சம் போடுங்களேன். அடுத்த இதை இது வந்து எப்படி எங்கட மைண்ட்ல, அதாவது பிரைன்ல எப்படி உருவாகுது, கனெக்ஷன் உருவாகுன்றதை காட்டுது. சரியா? நீங்க ஒரு தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்யக்கொள்ள இப்படித்தானே கனெக்ஷன் உருவாகுது. இது நீங்க தொடர்ச்சியாக சொல்லுவாங்களே 21 நாள் நீங்க ஒரு வேலையை செய்யக்கொள்ள அது உங்களோட பழக்கமாக ஹபிட்டாக மாறும்னு சொல்லி, அதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கும் பாருங்க. இப்ப நீங்க ஒரே வேலையை செய்யக்கொள்ள அது ஒரு ஓகே போதும். சரியா? அவ்வளவுதானே அது. அப்ப இது வந்து எங்களுக்கு எங்கட மூளையில ஒரு வயரிங் நடக்குது. சரியா? இப்ப இந்த வயரிங் நடந்தன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க சிந்திக்க தேவையில்லை. இந்த கட்டத்தில் ஆட்டோ பைலட் மோடுக்கு போவீங்க. இப்ப ஒருத்தர் சொல்லுவோம், இப்ப ஒரு குடிகாரன் வெள்ளனைக்கு புகக்கொள்ள உறுதியாக நினைச்சு கொண்டு போற, நான் இந்த கண்டா குடிக்க மாட்டேன், வீட்டுல வச்சு கேட்டு எலும்ப கொள்ள சரியான தலைவலியில் எலும்பி இருந்துட்டு வீட்டுல இருந்து புகக்கொள்ள வேலையை புகக்கொள்ள போவான். அவன் நான் இன்றைக்கு குடிக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக போவான், வேலையை போவான். பெய்த்து வேலையில யோசிப்பான், இந்த கண்டா குடிக்க இல்ல, இந்த கண்டா குடிக்க மாட்டேன். அப்படி வரக்கொள்ளே அந்த நியத்தோட தான் வருவான். பாருட்டால் அவர் புகக்கொள்ள அவருக்கு என்ன நடக்கு என்று சொன்னா, அவரோட கண்ட்ரோல் அவருக்கு இல்லா போற. அவர் வயரிங் அந்த டைமுக்கு இங்க வயரிங் வேலை செய்ய, ஆட்டோ பைலட் தான் இன்னைக்கு வேலை செய்ய. அவர் சும்மா அப்படியே போவாரு பாருக்கு. அவருக்கு தெரிய பெய்த்து ஒடிச்சு குடிச்சு இதுட்டு புழுந்து பிறண்டு சரியா படாத பாடுபட்டு அது போலதான் ரூட்டுக்கு போவார். இதைத்தான் இந்த ஒரு ஒரு பழக்கம். எவ்வளவு தூரத்துக்கு அந்த வயரிங் எப்படி கனெக்ட் ஆனன்னு சொன்னா, அந்த கனெக்ஷன் ஆனன்னு சொன்னா அது உடுகிறது கஷ்டம். ஏழுமா ஏழும், அது உடேலும். சரியா? அப்ப நாங்க எங்கட பழக்க வழக்கங்கள் இந்த கனெக்டாக வந்து பாதுகாத்துக்கொள்ளணும். கெட்ட பழக்க வழக்கம் சொன்னா, வயரிங் நடந்துட்டேன்னு சொன்னா அது விடுகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இந்த வயரிங் நடக்க முந்தி, வயரிங் நடந்து ஜாயிண்டாக முந்தி நாங்க எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ளணும். அது கெட்ட பழக்கங்கள் சொன்னா அதுல இருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு பழைய ஆட்கள் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, இதை முந்தி சொல்லு எப்படின்னு சொன்னா, அந்த ஆள் மனது பதிவுன்னு சொல்லி, ஆள் மனது பதிவுன்னு சொன்னா எங்களே கண்ட்ரோல் இல்லா போகும் சில டைமுக்கு. சரி, இப்பதான் இப்படி இந்த வீடியோக்கள் வந்து புதிய டெக்னாலஜிகள் இந்த இதுகளை அந்த படம் பிடித்ததன் மூலம் எங்களுக்கு இதோட காரணம் என்னன்னு சொல்லி, இப்ப ஒருத்தர் சிகரெட் குடிக்கியால் திண்டுடனே ஒருத்தர் சிகரெட் குடிச்சு பழகினு சொன்னா அவருடைய அந்த கனெக்ஷன் வயரிங் நடந்திக்கும். அவருக்கு சும்மலே அவர் திண்டு முடிஞ்ச உடனே அவருக்கு ஆட்டோ பைலட்டுக்கு தான் அவர் புழுவாரு. சரியா? ஆட்டோ பைலட்டுக்கு புழுந்த உடனே அவர் என்ன, அவர் போவாரு, சிகரெட் எடுப்பாரு, பத்துவாரு. அப்ப அவர் சில அதுக்கு வந்து நினைப்பாரு, இது சல்லி வேஸ்ட், பணம் வேஸ்ட், இதால நோய் வாரண்டெல்லாம் நினைச்சுக்கொண்டு தான் நினைப்பாரு. ஆனா அங்க ஆகின வேலை செய்தன்னு சொன்னா அந்த ஆட்டோ பைலட் தான் நாங்க வேலை செய்தது. அப்ப ஆகவே இந்த நிலைக்கு நாங்க போகாம இது போல பல விஷயங்கள் இக்கிய. அதே போல நாங்க ஒரு பிள்ளையாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டா அவர் அந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடந்து கொள்வது என்றது தொடர்ந்து அதை செஞ்சேன்னு சொன்னா அவர் அது அவருடைய ஆட்டோ பைலட் மோடுக்கு பெய்த்துடும். அப்ப எப்பெல்லாம் அந்த சிச்சுவேஷன் நடந்து அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார். அப்ப ஆகவே அப்படி இல்லாம நாங்க எங்களைய உறுதியான ஒரு நல்ல எப்பயுமே எங்கட ரியாக்ஷன் நல்லதாகத்தான் இருக்கணும். எப்பயும் நீங்க அந்த ஒரு விஷயம் நடந்த உடனே சின்ன ஒரு பொறுமை ஒன்று கட்டாயம் வேணும். மத்த ரசூலுல்லாஹி ஹல்லிக்கு சப்ரன் ஜமீலன், அதுதான் செல்லு அழகான சபரன், அதுதான் செல்லுகிறது. அந்த ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே உங்களோட அந்த ரியாக்ஷன் வரதானே, அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு நிதானமாக யோசிச்சு எங்களுக்கு முடிவுகள் எடுக்கலாம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா நாம் எப்பயும் இந்த பழக்கங்களை எப்பயும் நாங்கள் அவதானித்து வரணும். எங்களோட பிள்ளைகளுக்கும் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், நாமளும் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளணும். அடுத்த இதுகளை ட்ரைனிங் கொடுப்பதன் மூலம் தான் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிய
ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கொள்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரே அவர்கள் கூறுகின்ற ஒருவர் இதுதான் அதாவது எப்பொழுதுமே சிம்பிளாக நீங்க வாழ பழகிக் கொள்ளுங்க, சிம்பிளாக வாழ கற்றுக் கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு. சில கட்டங்கள்ல கடினமான விடயங்களை நீங்க கற்றுக் கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு. எப்பொழுதுமே ஒரே நிலையில நாம் இருக்க மாட்டோம், ஒரே இந்த வசதிகள் எங்களுக்கு இருக்க மாட்டாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உண்மையிலே நாமும் எங்களை பழகிக் கொள்ளணும். சில நாளைக்கு உதாரணத்துக்கு எங்க வீட்டுல எங்களோட பிள்ளைகளுக்கும் தான், அதாவது இந்த நாளும் நல்ல சாப்பாடே கொடுத்துட்டு வந்த ஒரு நாளைக்கு ஒரு சிம்பிளான சாப்பாடு கொடுத்தா பெரிய கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இல்லை, நாங்க அட்லீஸ்ட் கிழமைக்கு ஒரு நாளாவது ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடு பழக்கணும், எங்களையும் பழகிக் கொள்ளணும். இது போல சில கட்டங்கள்ல அந்த கஷ்டத்தை அல்லாஹ் ரஹமு எனக்கு யாதுவார எங்கட அப்பாட்ட போய்த்து நான் அப்பா சல்லிதாங்கன்னு கேட்டா சல்லி தர மாட்டார். அடே போ பெய்த்து 5 மரம் நாட்டிட்டு வா ரெண்டுவாரு. சரியா சும்மா அதை அவரு எனக்கு அந்த டைம்ல நான் அதை கோவப்பட்டேன். உம்மாட்டெல்லாம் போய் தேசிய பெரிய சல்லிக்கு அப்படியே தாரில் அப்படி இப்படி என்று. ஆனா அவர் எனக்கு ஒரு ட்ரைனிங் தந்த, பணம் சும்மா கிடைக்காது, வைத்து மரத்தை நாட்டிட்டு வா அப்பதான் உனக்கு பணம் அப்படி என்று. அதுபோல இது நாங்க இந்த இறக்கத்துல எங்கட பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்காம சில விடயங்களை நாங்க சில ட்ரைனிங்கள் கூட்டுக்கோணும். இது கட்டாயம். இந்த பழக்க வழக்கங்கள் ஆபத்தானது எப்படின்னு சொன்னா எப்படின்னு சொன்னா நாங்க செய்யக்கூடிய தவறுகள் காலப்போக்கில் எங்களுக்கு அது நலவுகளாக காணும், அதுதான் ஆபத்தானது. சரியா? குல் ஹல் நுனப்பியக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அதாவது நபி நீ கூறுவீராக ஆக நஷ்டவாளிகள் யார் என்று உனக்கு சொல்லட்டா? அல்லதீன ضل سعيهم, அவர்கள் தவறு செய்வார்கள், வலக்கின் يحسبون انهم يحسنون صنعا, ஆனா அவர்கள் தவறு தான் செஞ்சு கொண்டிருக்கிறான், அவங்க நினைச்சு கொண்டிருக்கோம் நாங்க தான் பெரிய ஆக்க, நாங்க செய்த சரி என்று. அந்த நிலையை நாங்கள் அடையக்கூடாது. அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2-3 ஹதீஸுக்கு அதை நான் சொல்லிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது அந்த இயற்கையான சுத்தமான நிலையில் தான் பிறக்கின்றார்கள். அதுக்கு பிறகு நடக்க அபவாஹு, அவர்களுடைய அந்த பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி, யஹூதிகளாக மாற்றியது, யுனஸ்ஸிரானிஹி ஓ யுமஜ்ஜிசானிஹி, அதுக்கு பிறகு பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைய யூதர்களாகவும் நசாராக்களாகவும் மஜூசிகளாகவும் ஆக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு விளங்குன்னு சொன்னா இதுதான் பழக்க வழக்கங்கள் என்று, இதுதான் ப்ரோக்ராமிங் என்று. நாங்க பெற்றோர்கள் தான் எங்கட பிள்ளைய நாங்க ப்ரோக்ராம் பண்ணுது.
அது நல்ல சைட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணோம் மேலும், கெட்ட சைட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணோம் மேலும், நல்ல விடயங்களை எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கோம் மேலும், கெட்ட விடயங்களுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கோம் மேலும். ஆகவே இதுல நாங்க மிகவும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து நாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருந்தேன்னு சொன்னாலும் வெளியில எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் ஒன்றிக்கிய. அப்ப இதை எப்படி நாங்க ஃபேஸ் பண்ணுது? வெளியே பார்த்து பல கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வார்கள் எங்களோட பிள்ளைகளும் தான், சில விஷயங்களை நாங்களும் தான். இதைத்தான் வந்து தர்பியால் அரதையான்னு சொல்லுக, நாங்க கண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். உதாரணத்துக்கு நான் இதுக்கு முந்தைய சொல்லிக்கிய, நாங்க எப்பயும் வந்து வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், எங்க போனாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் நாங்க சொல்லிக் கொடுக்கல பிள்ளைகளுக்கு. ஆனா ஒரு இடத்துல போயிட்டு எல்லாரும் போலில் நின்று கொண்டு இருப்பாங்க, ஒருத்தர் வருவான் எப்படியோ அந்த போலின் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு விட்டு ஏதோ ஒரு வகையில அவன் வேலையை சாதிச்சு போவான். இப்ப என்னோட பிள்ளை பார்த்துக்கொண்டு அதை பார்த்துக்கொண்டு என்ன நினைப்பாரு, அடே இதுதானே ஜாதி வேலை, இது இப்படி நானும் செய்யலுமே என்று அவர் ஒரு கற்றுக்கொள்வார், அந்த பாடத்தை கற்றுக்கொள்வார். இது வந்து இதுக்கு சொல்ல தர்பியல் அரதியான்னு சொல்லி, அது வந்து ரோட்டில் மார்க்கெட்டில் வெளியில கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். இது ஆபத்தானது. உடனே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, புள்ளைக்கு வேக்சினேஷன் ஒன்று கொடுத்து வைக்கணும். என்ன செய்யணும்னு சொன்னா, புள்ளைக்கு வேக்சினேஷன் ஒன்று கொடுத்து வைக்கணும். எப்பயும் வந்து எப்படி வேக்சினேஷன் சொன்னா, வேக்சினேஷன் உங்களுக்கு தெரியும், இன்னொரு இது ஒன்றை போட்டு நாங்க அதுல டீடைல்ஸ் இப்ப செல்லுது டைம் இல்லை. எப்படி வேக்சினேஷன் கொடுக்கணும், புள்ளையிட்ட சொல்லி வைக்கணும். அட இப்படி ஒன்று ஈக்குது. ஆனா இது பிள்ளை ஒரு விஷயத்தை நாங்க அந்த பிள்ளை பார்க்க முந்தையே சில கெட்ட விஷயங்களையும் வந்து சொல்லி கொடுத்து, இது பிள்ளை, இது நாங்க இதை ஃபாலோ பண்ணப்படாதுன்னு நாங்க கலவையும் கற்று மரன்னு சொல்லிக்காம வேணா, அப்படித்தானே? அதாவது வந்து அப்படின்னு சொன்னா கலவா அப்படி இல்லை, அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் நாங்க. அப்ப அது போல எங்களை பிள்ளைகளுக்கு இந்த விடயங்களை நாங்க கற்றுக் கொடுக்கணும். அடுத்து வந்து கடைசியா நான் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் அப்ப இந்த குர்ஆன் ஆயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا. இவங்க தவறுதான் செய்து வழி தவறிக்கிய, ஆனா அவங்க நினைச்சு கொள்வது எப்படி, நாங்க சரியான வழிக்கு நாங்க செய்ததெல்லாம் சரியென்று அதை பெருமையாகவும் காய்த்துக் கொள்வாங்க. அப்ப இது போல நிலைக்கு நாம் அடையப்படாத எங்களை காப்பாற்றணும். அடுத்து கடிசாக இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு நான் இந்த அடுத்தது வந்து இன்றைக்கு நீங்க சுமந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பழக்க வழக்கங்கள் எங்கட பெரிய ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கும் எங்கட பழக்க வழக்கங்கள் தான். ஆகவே எப்பொழுதுமே நல்ல பழக்க வழக்கங்களை நாமும் பழகி எமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து வந்து எங்களுக்கு எமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாமான்னு கேட்டாலோ நிச்சயமாக எம்மால் எமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஒன்றை செய்வதன் மூலம் எங்களால் எமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம். சிலர் சொல்வார்கள், ஒரு பழக்கத்தை நீங்க 21 நாள் தொடர்ந்து செஞ்சு அதோட பழக்கமாக மாறுண்டு அதற்கு பிறகு நீங்க அடிமையாக சொல்லி அந்த பழக்கத்துக்கு. அப்படி இல்ல, சில பழக்க வழக்கங்கள் 21 நாள் நீங்க செய்ய தேவையில்லை, 3 நாள் செஞ்சாலும் போதும். ஒரு வீடியோ கேமை நீங்க உங்களோட புள்ளைக்கு 4 நாளை வலை கொடுத்தேன்னு சொன்னா அந்த புள்ள அந்த வீடியோ கேமுக்கு அடிக்ட் ஆகி விடுவான். 21 நாள் தேவையில்லை. சில பழக்க வழக்கங்களை டக்குன்னு பழகிடலாம், சில பழக்க வழக்கங்களை பழகினதுக்கு பிறகு அதை மறக்கன்னு சொன்னா பல நாட்கள் தேவை. ஆகவே இந்த இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை நாங்க அதாவது விதையிலே நாங்க கலட்டி எறிய வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அடுத்ததாக இந்த கடைசியா அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு நாம் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்கி ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். உங்களுக்கு நான் எப்பொழுதுமே நீங்க உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருங்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்வதற்கு நான் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன். ஃபஇன்ன ஸித்க, நிச்சயமாக உண்மை சொல்வது எப்பொழுதுமே நல்ல விடயங்களுக்கே உங்களை இட்டுச் செல்லும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நல்ல விடயங்கள் உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் அடைய செய்யும். வமா யஸாலுர் ரஜுலு யஸ்துகு, ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அவன் உண்மையை பேசிக்கொண்டே இருப்பான், உண்மையாகவே இருப்பான். வயதஹர்ர ஸித்க், அதை முயற்சிச்சு அதை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பான், உண்மை எந்த கட்டத்திலையும் உண்மையாக இருப்பான், எந்த கட்டத்திலையும் உண்மையை பேசுவான். ஹத்தா யக்துப இந்தல்லாஹி சித்தீகா, அப்ப அல்லாஹ்விடம் அவன் எழுதப்படும். எப்படி? சித்தீக் என்று எழுதப்படும். அவருக்கு சர்டிபிகேட் கொடுப்பான் அல்லாஹு தஆலா, இவர் சித்தீக் என்று. இப்ப இது நான் இன்றைக்கு சொன்ன அந்த பழக்க வழக்கம், இப்ப எனக்கு என்ன நடந்திருக்கும், அந்த வயரிங் கனெக்ஷன் எல்லாம் கிளீனா நடந்துட்டாச்சு. என்ன நடக்கணும், நீங்க தொடர்ச்சியான முயற்சிக்கணும், சரியா? அடுத்த இஸ்திம்ராரி ஆயிக்கணும், அடுத்த பொறுமைக்கணும்.
அப்ப உங்களுக்கு இது நல்ல பழக்கங்கள் வரும். அப்ப உங்களுக்கு உங்களை அல்லாஹ் தாலா சித்தீக் என்று சொல்லி உங்களுக்கு அல்லாஹ் தாலா உங்களை எழுதி விடுவான். அல்லாஹு அக்பர். அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து வையாக்கும் வல் கதிப், நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் பொய் பேசுவதிலிருந்து, பொய்யிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன். ஃபைனல் கதிப, நிச்சயமாக பொய்யானது யஹ்தி இலல் ஃபுஜூர், கெட்ட விடயங்களுக்கு தான் இட்டு செல்லும், தவறான விடயங்களுக்கு தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பொய் வந்து வஇன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், தவறான விடயங்கள் கெட்ட விடயங்கள் உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லும். வமா யஸாலு ரஜுலு யக்ஸுபு, ஒரு மனிதன் தொடர்ந்து பொய் சொல்லிக்கொண்டே இருந்தான், இதிலேயே தான் அவருடைய காலம் போகுது. இன்னும் அவர் தொடர்ந்து செய்வாரு, அதை பேணி வருவாரு. ஹத்தா யக்துப இந்தல்லாஹி கذாபா, அல்லாஹ் தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். அவன் அல்லாஹ் தஆலா அவனுக்கு எழுதி பட்டம் கொடுப்பான், என்ன பொய்யன் என்று பட்டம் கொடுப்பான். அதுக்கு பிறகு அதிலிருந்து மேலு அது சரியான கஷ்டம். அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த நிலை எமக்கு வராம, எம்மோட பிள்ளைகளுக்கும் வராம, எமது குடும்பத்தினர்களுக்கும் வராம அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். ஆகவே எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விடயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை நாங்க தொடர்ந்து செய்யணும். எங்களோட பழக்கங்களுக்கு நல்ல பழக்கங்களை கொண்டு வரணும். அடுத்தது வந்து இந்த நல்ல பழக்கங்களை பழகுவதற்கும் கெட்ட பழக்கங்களை விடுவதற்கும் முயற்சி வேணும், அல்லாஹ்வுடைய உதவி வேணும், கட்டாயம் துவா வேணும். அடுத்தது எல்லாத்துக்கும் முந்தி பொறுமை வேணும். இந்த பொறுமாக முக்கியமானது. மூசா நபி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தோட கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? முக்கியமான பாடம் என்ன? பொறுமையைத்தான் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹு தாலா அந்த பெரிய பிரயாணம் உண்டு பெய்த்து, பெரிய அந்த கப்பலை உடைச்சி கப்பலை பெய்த்து ஒரு புள்ளைய கொண்டு ஒரு சுகரை சருப்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சதுட்ட சாராம்சத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல அல்லாஹு தாலா நாடியது மூசா நபி கற்றுக் கொடுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா பொறுமை. அப்ப எமது வாழ்க்கைக்கு பொறுமை முக்கியமானது. நாங்க பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருந்து எமது பிள்ளைகளை வளர்ப்போம், பொறுமையாக இருந்து எம்மை நாம் வளர்த்துக் கொள்வோம், பொறுமையாக இருந்து நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்வோம், பொறுமையாக இருந்து இந்த கெட்ட பழக்கங்களை விட்டு இன்ஷா அல்லாஹ் இருலகிலும் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் தஆலா உதவ வேண்டும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நான் ஒருத்தரும் சான்ஸ் கிடைச்சல வீசி அடிக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைர்.